வணக்கம் மக்களே. இன்னைக்கு வழக்கம் போல நமக்கு அவுட் ஸ்டேஷன் ஆர்டர் வந்திருக்கு. எங்கன்னா அதுவும் வழக்கம் போல டும்கூர் தான். டும்கூர்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி வரும் நமக்கு புக்கிங்கு. டும்கூர்னாலே நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏன்னா டும்கூர் மட்டும் இல்ல, அவுட் ஸ்டேஷன் வந்தாலே கொஞ்சம் ஜாலியா போயிட்டு வரலாம், ரிலாக்ஸா ஓட்டலாம். இந்த டிராபிக்ல இருந்து வெளியில போயிட்டு ரிலாக்ஸா ஓட்டலாம். இனிமேதான் இவ்வளவு நாள் வந்து ஆஷடான்ற ஒரு விஷயம் இருந்தது பெங்களூர்னா கர்நாடகா கன்னடியாஸ் கொண்டாடுவாங்க. ஆஷடான்னா நமக்கு எப்படி ஆடி மாசமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஆஷடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அவுட் ஸ்டேஷனால ரொம்ப ஸ்டாப் ஆயிருந்தது, எதுவும் வெளியில அதிகமா வரல. பட் இப்ப வந்திருக்கு. ஓகே, லோடிங் பாயிண்ட் வண்டியை போட்டுட்டு வண்டியை லோடு பண்ணிட்டு மீதி விஷயத்த பேசலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா கல் பாருங்க, இந்த ಕಲ್ಲು ಇದರಲ್ಲಿ ಹಾಕಿರೋ ಲೊಕೇಶನ್ ಇಲ್ವಾ? ಲೊಕೇಶನ್ ಅದು ಶಾರ್ಟ್ ಕಟ್ ಇದೆ ಅಂತ ಒಂದು. ಹೌದಾ? ಸರಿ, ಅವ್ರು ಶೇರ್ ಮಾಡಲಿ. ಓಕೆ ಸರಿ, ನೋಡ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀನಿ. ಅವ್ರು ಏನು ಹಾಕ್ತಾರೋ ಆ ಲೊಕೇಶನ್ಗೆ ಹೋಗ್ಬಿಡೋಣ. இந்த பைப்புங்க கொஞ்சம் இருக்கு. இந்த இதுதான் இந்த சிமெண்ட் பிளாக்ஸ், ஒரு 10 பிளாக்ஸ் இருக்கு. பொதுவாக நம்ம வண்டியில் இதெல்லாம் போடுறதில்ல, இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. அவுட் ஸ்டேஷன் என்ன போய் தானே ஆகணும், அதனால் சமாதானப்படுத்திட்டு போவோம். ஓகே நண்பர்களே, வண்டி லோட் ஆகிடுச்சு. இன்னும் இவே பில் வரல, அதனால் வெயிட்டிங்கு. நம்ம கூட ஒரு நபர் ஒருத்தர் தும்கூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். சரி, தனி ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அப்படிதான் பண்ணலான்னு நினச்சேன். சரி, ஒருத்தர் வராரு, நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. சரி வரட்டும், அதில் போய்ட்டு நமக்கு என்ன இருக்குது. போகிறோம், அன்லோட் பண்ணுறோம், வரோம். உங்கள் ஹைவேல சந்திக்கிறேன். ಸರ್ ಯಾವ್ದು ಶೂ ಕೊಡಿ ಸರ್, ಅಲ್ಲಿ ಮಾರ್ಕ್ಸಲ್ಲಿ ಹೇಳಿ. ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಕಂಪ್ನಿಗಳಲ್ಲಿ ಶೂ ಬಿಡಲ್ಲ. ಶೂ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೌದು ನಿಜ, ಅಲ್ಲೋಡ್ ಮಾಡಲ್ಲ, ಕಷ್ಟ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಏನಕ್ಕೆ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಡೋಣ, ಬೆಸ್ಟ್ ಅದು. ಹಾ, ಅವನು ಜರ್ಕಿ ಕೊಡು ಹೇಳಿ ಸರ್, ಡ್ರೈವರ್ ಜರ್ಕಿ ಅಂದಿದೆ ಸರ್, ನೀವು ಒಳ್ಳೆ ಕಥೆ ಹಾಕಬಿಟ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಇರೋಲ್ಲ ನಮ್ಗೆ. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಹೈವೇದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. 2 ಅವರ್ ಜನ 2.5 ಅವರ್ ಆಗುತ್ತಾ? ಹಾ, ಇಲ್ಲಿ ತೋರ್ಸುತ್ತೆ 1.25 ಅವರ್, 2 ಅವರ್ ತೋರಿಸ್ತೈತೆ. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಇದಾಗ್ಬಿಡುತ್ತೆ ಆ ಟೈಮು. ಆರಾಮ್, ಏನ್ ತೊಂದ್ರೆ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ದಾಟ್ಬಿಟ್ರೆ ನಮ್ಗೆ ನಿಮ್ಗ ಅಲ್ಲಿಂದ ಪಿಕಪ್ ಸಿಗ್ತದ? ಅದೇ ಅಲ್ಲಿಂದ ಇತ್ತಾಗ ಖಾಲಿ ಬರ್ಬೇಕೇನು, ದಾಬಸ್ಪೇಟೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಅಲ್ಲಿಂದ ಸಿಗೋ ಚಾನ್ಸಸ್ ಇದೆ. ಕೆಲವೊಂದ್ ಸಮಯದಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ, ಕೆಲವೊಂದ್ ಸಮಯದಲ್ಲಿ ಖಾಲಿಯಾಗ ಬಂದಿದ್ವಿ, ವರ್ಕೌಟ್ ಆಗಲ್ಲ. ಏನಾದ್ರೂ ಅಲ್ಲಿಂದ ಸಿಕ್ಬಿಡ್ತಂದ್ರೆ ಪಕ್ಕ ವರ್ಕೌಟ್ ಆಗುತ್ತೆ. ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದ್ರೇನೆ ತೊಂದ್ರೆ. ಆದ್ರೆ ಅದೇ நம்கே இட்கொண்டு காயக் ஆகல. மக்களே, இந்த இடத்துல இருந்து விட்டுட்டோம். நாங்க வந்து இப்போ மறுபடியும் ஃப்ரேசர் டவுன் போயிட்டு இருக்கோம். இதுல இருந்து தும்கூருக்கு எப்படியும் 2 ஹவர் ஆயிடும். 2 ஹவர்ல போயிட்டு உங்களுக்கு நான் வந்து இந்த ಟ್ರಾಫಿಕ್ ರೋಡೆல்லாம் தாண்டிட்டு ವಿಡಿಯೋ ಕಂಟಿನ್ಯೂ பண்றேன். ಇದು ಫ್ರೀ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು. ಆದ್ರೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಪಬ್ಲಿಕ್ ನೋಡ್ತಾರೆ, ಲೈಕ್ ಮಾಡ್ತಾರೆ. ಮತ್ತೆ ಅದು ಕೆಲವೊಂದ್ ದಿವಸ ಬಿಟ್ಟು ಅದ್ರಲ್ಲಿ ದುಡ್ಡು ಬರುತ್ತೆ. ಹೌದು, ಅದಕ್ಕೆ ಸುಮ್ನೆ ಕೆಲಸ ಬಿಟ್ಟು ಮಾಡೋದಿದ್ರು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ದುಡ್ಡು ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮಾಡಲ್ಲ. ಸುಮ್ನೆ ಏನಕ್ಕೆ ಮಾಡ್ಬೇಕಂತ. ಅದಕ್ಕೆ ಇಂತ ತುಮಕೂರು ಹಂಗ ಹೋಗಿರ್ತೀವಲ್ವಾ, ಜನಗಳಿಗೆ ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಟೋಲ್ ಎಷ್ಟು ಏನು ಅಂತ ಗೊತ್ತಿರಲ್ಲ. ಇದ್ರಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಡೋದು ನಾವು, ಇಲ್ಲಿಗೆ ಇಷ್ಟು ಇದು ಆಗುತ್ತೆ ಅಂತ. ಅದಕ್ಕೆ ಮಾಡ್ಬೇಕು. மக்களே, இப்போ நம்ம வந்து சிட்டில இருக்கிற மொத்த டிராஃபிக்கையும் தாண்டி பின்யா பிரிட்ஜ் மேல ஏற போறோம். இப்போ இருந்த மொத்த டிராஃபிக்கே இப்போ கிளியர் ஆகிட போகுது. இது லாஸ்ட் சிக்னல். இப்போ நம்ம நின்னது அடுத்த இந்த பிரிட்ஜு கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய ஒரு உங்களுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன்.
அந்த 6 கிலோமீட்டருக்கு நமக்கு எந்த டிராஃபிக் ஜாமும் இருக்காது. இன்னொன்று என்னென்னா இது பேபிள். இந்த பிரிட்ஜை கடந்து போகணுன்னா நம்ம அங்கே டோல் கட்டணும். ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம பீனியா பிரிட்ஜ் ஏறிட்டோம். இந்த பிரிட்ஜ் வந்துட்டு நம்ம இறங்குறது வந்து நல்மங்கலால தான் இறங்குவோம். நல்மங்கலால வந்து இறங்கி இந்த பிரிட்ஜுக்கான டோல் கட்டணும். இன்னொன்று ஏன் இந்த பிரிட்ஜில் நம்ம போகிறோம்னா, இந்த பிரிட்ஜ் வந்து ஏறக்குறைய ஒரு 5 to 6 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 to 6 கிலோமீட்டருக்கு ஒரு நம்ம 10 மினிட்ஸில் நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் இதே பிரிட்ஜில் நம்ம கீழே இந்த 5 to 6 கிலோமீட்டரை கடக்கணும், இந்த பீனியா மெயின் ரோடில் கடக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour இல்லைனா 45 மினிட்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இது வந்து பீனியா மொத்தமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அதனால் வந்து எல்லா பக்கமும் சந்து பொந்துங்களுக்கு எல்லாம் சிக்னல் வச்சுருக்கான். அதான் பிரச்சனையே இங்கே. அதனால் வந்துட்டு இந்த ரோடை யூஸ் பண்ணி இந்த ரோடுக்கான டோல் கட்டுறதுல நமக்கு தப்பே இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு ஃப்ரீ ஆகும். அந்த ஒரு கேப் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த பிரிட்ஜ் வந்து இந்த எல்லா சிட்டி எக்ஸிட்லேயும் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். நீங்களுக்கு ஒசூர், நம்ம பெங்களூர் டு ஒசூர் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு போகிற எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரிட்ஜ் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 8.59 கிலோமீட்டருக்கு இருக்கும். அந்த பிரிட்ஜ் எலக்ட்ரானிக் சிட்டி பிரிட்ஜ், அவ்வளோ பெரிய பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டு 65 ருபீஸ் வந்துட்டு நம்ம வண்டிக்கு பே பண்ணணும். இந்த டோலுக்கு எவ்வளோன்றத டோல் கட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வழியாக இந்த பிரிட்ஜை கடந்து வந்துட்டோம். இந்த பிரிட்ஜ் இறங்கி வந்துட்டு டோலும் வந்துருச்சு. ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் சிட்டி டோல் வந்து உங்களுக்கு 65 ருபீஸ் நம்ம வண்டிக்கு வாங்குவாங்க. இந்த டோலில் நமக்கு எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த டோலுக்கு கொடுக்குறது ரொம்பவே ஒர்த்துன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக் சிட்டியும் ஒர்த்து தான், இந்த டோலுக்கு கொடுக்குறதும் ரொம்ப ஒர்த்து. ஏன்னா ஒரு 1 hour போக வேண்டிய ட்ராவலை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸில் மாற்றி கொடுத்துருக்குன்றதுனால இந்த டோல் கட்டணம் ஒர்த்து தான். இந்த டோல் கட்டணம் எவ்வளோன்றது வண்டி பாஸ் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். சில நேரத்தில் வந்து நிறைய டோலுங்களில் சண்டை தான் நிறையா நடக்கும். ஏன்னா இந்த ஃபாஸ்டேக் ஃபெயிலியர் அது அவங்களதே தப்பாக இருக்கும், ஸ்கேன் ஆகாது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து நீ அது டபுளாக கட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் டோலுங்கள்னாலே நிறைய இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை தான் வந்திருக்கு. ஓகே, இந்த டோலில் வந்துட்டு 50 ருபீஸ் கட்டாக இருக்குது மக்களே. சில நேரத்தில் இந்த ஃபாஸ்டாக் வந்துட்டு இமீடியட்டாக உடனே மெசேஜ் அனுப்பும். பட்டு மற்ற நேரத்துலலாம் மெசேஜும் வராது, ஒன்றும் வராது. நிறைய குளறுபடிகள் இந்த ஃபாஸ்டாக்ல இருக்கு. எனக்கு அந்த ஃபாஸ்டாக் சிஸ்டமும் ரொம்ப எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஃபாஸ்டாக் பிடிக்கும். இது ஃபாஸ்டாக் நம்ம ஃப்ரீயா போகணுன்றதுக்காக கொண்டு வந்தாங்க. ஆனா இதுல குளறுபடிகள் வச்சிருக்கான் பாருங்க. நீ ஒரு வேளை ஃபாஸ்டாக் பண்ணிருக்கல அப்படின்னு சொன்னா ஒரு 20 ரூபாய் இல்ல ஒரு 50 ரூபாய் ஃபைன் வச்சிருக்கலாம். அது ஒரு வாஸ்தவம். ஆனா நீ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு அப்படியே டபுளா கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு அநியாயம், வழிப்பறி கொள்ள. இது நம்மளுக்கு பிடிக்கும், அந்த கருத்தே பிடிக்காது ஃபாஸ்டாக் அது இதுன்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு ஃபாஸ்டாக் பிடிச்சவங்க யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நலமங்கலா, அதாவது நலமங்கலா டோல் இல்ல, இது பீனியா டோல், இது கடந்து போறோம். கிட்டத்தட்ட நலமங்கலா கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது இனிமே வந்து சிட்டி அவுட்டர், அதாவது ரிங் ரோடு, நைஸ் ரோடு நமக்கு கிடைச்சிடும். அந்த ரோட்ல போகலாம். ஆனா இருந்தாலும் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இது தும்கூர் ரோடு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன் தெரியுங்களா? அது உங்களுக்கு அந்த இடத்துல வரும்போது காட்டுறேன். இந்த ரோட்ல போகும்போது அந்த ஜீப்ரா கிராசிங் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, நமக்கு அந்த ரிமைண்டர், நம்ம ஸ்பீடா போகும்போது கூட ஒரு வேலை தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ ஒரு இதுல விடுவேன், நார்மலா இருக்கும், ஓகேங்களா, இந்த வைப்ரேஷன் கிடைக்கும். ஆனா இதுக்கப்புறம் வரப்போற அந்த ஜீப்ரா கிராசிங்ல எல்லாம் நம்ம போனோம்னா வண்டியை, அதாவது டயரை கலண்டி கீழே விழுற அளவுக்கு பெருசா ஹம்ப் போட்ட மாதிரி போட்டுருப்பாங்க. அதனால எல்லா இடத்துலயும் வண்டியை ஸ்லோ பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு தேவைப்படும். அதனால வந்து இந்த ரோட்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது ஒண்ணுதான். மற்றபடி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் அடிக்கடி போறதே தும்கூர். மக்களே, மழை பயங்கரமா அடிச்சு பொழுந்து தள்ளிட்டு இருக்கு தும்கூர் மெயின் ரோட்ல. வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. இதுவும் இல்லாம பாருங்க, இந்த மாதிரி பாகெல்லாம் அடிச்சலாம் ரொம்ப கஷ்டம். ஓடுறதே ரொம்ப தலைவலி ஆயிடும். அதெல்லாம் கொஞ்சம் சரியான நமக்கு ஒரு 2-3 நாளா அது வந்து இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. மழைக்கு
ஊட்டி கூட கட்டுச்சுங்க இந்த கிளைமேட்ல. ஊட்டிலாச்சும் கொஞ்சம் வெயில் வரும், அடிக்கடி வெயில் வரும், வெயில பார்ப்போம். ஆனா இந்த பெங்களூரை பொறுத்த வரைக்கும் வெயில பாக்குறதே ரொம்ப கஷ்டம் இருக்குது. இன்னொன்னு வெயில பார்க்காம வாழ்றது ரொம்ப மாற்று கருத்து இருக்கு. இந்த பெங்களூர் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சிட்டி உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தெருவுல மழை வந்துட்டு இருக்கோம், இந்த ஏரியால, அதாவது இந்த ஒரு ஏரியால பர்டிகுலர் ஏரியால மழை வந்துட்டு இருக்கோம். அடுத்த பக்கம் இன்னொரு ஏரியா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போன் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்டோம்னா மழை வந்துட்டு இருக்காது. இப்ப கூட அப்படிதான். இங்க மழை வந்துட்டு இருக்கு, சிட்டியை கிராஸ் பண்ணிருக்கோம், அவுட்டர்ல மழை வந்துட்டு இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போன் பண்ணி சிட்டி உள்ள கேட்டா அங்க மழையே இல்லை அப்படின்றாங்க. பாருங்க, எப்பவுமே ஒரு ஹைவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா 50 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் தான் இருக்கும். இதுதான் வாஸ்தவம், ஹைவேவோட ரூல்ஸே அதுதான். ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்ப பாருங்க, இப்ப நாம நெலமங்கலால ஒரு டோல் கட்டினோம், அங்கத்துல இருந்து இன்னும் 20 கிலோமீட்டர் வரல, இன்னும் 20 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டா வரல, அதுக்குள்ள ஒரு டோல் வந்துச்சு. மக்களே, இந்த டோலுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இந்த டோல்ல வேலை செய்யற இந்த எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க. பக்கத்து ஊருக்காரங்க, அடிக்கடி பார்த்துருப்போம், அப்படி இருப்பாங்க. சில டோலுங்கள வடக்கனுங்களே இருப்பானுங்க. ஆனா இந்த வடக்கனுங்க சண்டை போடுறத நம்ம சரி ஓகே எடுத்துக்கலாம். அவன் எவனோ எங்கேயோ இருந்து வந்தவன், அவன் சண்டை தான் போடுவான். ஆனா நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பக்கத்து ஊருக்காரன், நம்ம தமிழ்காரங்களே நம்ம இங்க இருக்கிற டிரைவருங்களை வந்துட்டு கேவலமா பேசுறதும் அடிக்க பாயிறதும் இது நிறைய டோல்கள்ல நடக்குது. இது நமக்கு வந்து ஒரு அடிக்கடி டோலை பார்க்கும் போதுல இது நெருடலா இருக்கும். ஏன்னா இந்த புது பணக்காரங்க மாதிரி டோல் வந்து 20 ரூபாய் தான் கட்டாயிருக்கு நண்பர்களே. இது சரி, மேட்ருக்கு வரேன். இவங்க எப்படின்னா, இந்த டோல்ல வேலை செய்யற பசங்க வந்து நம்ம டிரைவருங்களையே தரக்குறவா பேசுறதும் நம்ம டிரைவருங்களையே அடிக்க பாயிறதும் வந்துட்டு இங்க மட்டும் தான் நடக்குது. ஏன்னா நீங்க எந்த ஓனர் கீழே வேலை செஞ்சாலும் பொதுவா நீங்க அடிப்படையில நம்ம ஊருக்காரன், நீங்க ஒரு தமிழன்றதை மறந்துடாதீங்க. நீங்க யாரோ ஒரு ஓனர் கீழே வேலை செய்யறதுனால மொத்தமும் நாடு அவங்களுக்கு தான் சொல்லி நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. அவங்க இல்லைன்னா வேற வழி இல்லைன்னு நினைச்சுக்கிறாதீங்க. பட் ஆனா டிரைவருக்கு கிட்ட ரொம்ப ரேஷா நடந்துக்காதீங்க அப்படின்றத ஒரு ஆளுமையான வேண்டுகோளா தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங்கா போற டிரைவருங்கெல்லாம் அத அவங்க வெளியில சொல்ல முடியாது அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வராங்க. அவங்க கிட்ட நீங்களும் வந்துட்டு தொந்தரவு பண்ணி, ஒரு பக்கம் ஆர்டிஓ பிரச்சனை, ஒரு பக்கம் வழிப்பறிங்க பிரச்சனை, ராத்திரில வரும்போது எத்தனையோ பிரச்சனையை கடந்துதான் வராங்க. திடீர்னு எங்கன்னா வண்டி பிரேக் டவுன் ஆகும், ஒரு ஓவர் சூடாயிட்டு டயர் வெடிச்சிரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கடந்துதான் வராங்க. அவங்கள நீங்களும் ஒரு பக்கம் வந்துட்டு அழுத்துனீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட இங்க இருந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டுக்கூருக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த ரோடு சொல்றதுக்கு குறை சொல்றதுக்கு நல்லா இருக்கு. இப்ப பாருங்க, இதுதான் இந்த வைப்ரேஷன் தான் நமக்கு ரொம்ப பெருசா போட்டு வச்சிருக்காங்க. அதனால வண்டி ஒரு மாதிரி ஷேக் ஆயிடும், அதான் ரொம்ப கஷ்டமானது. பட் இந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்லோவா தான் போறோம். அட்லீஸ்ட் நம்ம இப்ப போயிட்டு இருக்கிற இந்த அளவுக்கு ஸ்லோவா கூட போக முடியலன்னா திடீர்னு ஹைவேல வந்து ஸ்லோ பண்ண முடியாது. இன்னும் பெரிய விஷயம் அதுதான். இந்த ஹைவே இவ்வளவு பெரிய ரோட்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம வந்துட்டு ஒரு 60ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, உடனே 10க்கு வர முடியாது. ஏன்னா இவங்க போட்டிருக்கிற ரோடு என்னன்னா 10ல போற அளவுக்கு தான் போட்டிருக்காங்க அந்த பம்பு. அந்த அளவுக்கு எல்லாம் திடீர்னு ஸ்லோ பண்ண முடியாது. அப்போ பின்னாடி இருக்கிறவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. காருங்க எக்ஸ்ட்ரா சஸ்பென்ஷன் போட்டுருக்காங்க அதுக்கு. அது ஒரு மாதிரி காரெல்லாம் லக்ஸூரியஸ் ஆயிடுச்சு. கார் ஓட்டுறவனே பெரிய ஆளுன்ற மாதிரி கணக்கு வந்துருச்சு இப்போ. அதனால காருக்கு செட் ஆயிடும். ஆனா ட்ரக்குங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சுதான் இவங்க வந்து ரோட வந்துட்டு என்ன சொல்றது நாம. இந்த ரோட்டை பாருங்க மக்களே, நான் அப்பவே சொன்ன மாதிரி ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் அப்படி பிச்சு வெளுன்னு வெளுத்துட்டு இருந்தது மழை. இங்க இந்த ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மழையும் இல்லை, சுத்தமா மழை வந்ததுக்கான அடையாளம் கூட இல்லை. டோட்டலா கம்ப்ளீட்டா வந்துட்டு ட்ரையா இருக்குது, வெயில் வேற அடிக்குது. உண்மையிலேயே பெங்களூரோட கேரக்டரை மட்டும் யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. கர்நாடகா மொத்தம் எப்படியோ தெரியாது, பெங்களூரை மட்டும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம இவ்வளோ நாள் பெங்களூரில் வாழ்கிற நமக்கே இது ஆச்சரியமாக இருக்குது. இது ஆனால் நீ தூரமாக இருந்து நீங்கள் பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா ஒரு இடத்துல வந்து ரைட் எடுத்து போகணும். ஆனா என்ன சரியான ரூட்ல ஃபாலோ பண்ணலாம், அந்த ரூட்டை வேற ஒரு ரூட்ல போகலாம் அப்படின்றதுதான். இந்த இடத்துல லெஃப்ட் எடுத்துட்டு இருக்கேன். இந்த ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க.
போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காட் செக்ஷன் தான் இது ஃபுல்லு. நமக்கு என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 23 கிலோமீட்டர் இருக்கு. இந்த ரோட்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க போகலாம்னு சொல்லி எனக்கு சொல்லணும். மெயின் அந்த ரோடு எனக்கு எதுக்கு பிடிக்காம போச்சுன்னா, அந்த ரோட்ல போட்டிருக்கிற அந்த ஹம்புங்க தான். இவ்வளவு பெரிய ஹைவேல எவனாச்சும் இந்த அளவுக்கு மோசமான ஹம்பை போட்டு வச்சிருப்பானா கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கு ஓடக்கூடாது போட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த ரூட் நல்லா இருந்துச்சுன்னா இனிமேட்டு உங்களுக்கு பர்மனெண்ட் ஆயிடுச்சு. நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ரோட்ல போறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. அதுதான் சொல்றேன், ஸ்லோவாவே போனாலும் ரோடு நல்லா இருக்கு. மக்களே பாருங்க, நாங்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு உள்ளுக்கு ஒரு ரோடை எடுத்தோம். சரி, மெயின் ரோட்ல அந்த ஹம்பெல்லாம் போட்டு கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு ரோடு அப்படின்றதுனால டிராஃபிக் அவாய்ட் பண்றதுக்காகவும் ஒரு ரோடு எடுத்தோம். ஆனா தும்கூருக்கு போறதுக்கு இவ்வளோ அழகா ஒரு ரோடு இருக்குன்றது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். இனிமே வந்து பர்மனண்டா இந்த ரோட்ல தான் போகணும் அப்படின்றது நானே முடிவு பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு அழகா இருக்கு. ஃபுல் காட் செக்ஷன் தான். காட் செக்ஷன்னா அது ஒன்று மட்டும் இல்லை, காட் செக்ஷன் இருக்கு, இந்த மாதிரி விளைச்சல் விவசாய நிலங்கள். ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு அனுபவத்தை தருது நமக்கு. நான் பார்த்தது ஊருங்க, சென்டரில் வர ஊருங்க, இது எல்லாமே நம்ம வந்து கிராமங்களில் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி ரோடு ஓட்டும் போது நமக்கு அந்த பெங்களூர்ல இந்த டிராஃபிக் அது இது எல்லாமே மறந்து போடும், எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவத்தை கொடுத்தது இந்த ரோடுன்னு சொல்லலாம். கிராமத்தை அடுத்து அப்படியே காட்டுக்கு போய் இந்த கிராமத்தை கடந்ததுமே அடுத்து வரப்போகிறது பாருங்க, உங்களுக்கு ஒரு மலைகளாக வரும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் டிரைவிங் பண்ணுறதுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கு. பாருங்க, அழகான வில்லேஜ். 2 பக்கமும் காடுனா விளைநிலங்கள், விளைச்சல் நிலங்கள் தான், விவசாய நிலங்கள். பார்க்கறதுக்கும் அழகா இருக்கு, டிராவல் பண்றதுக்கும் அந்த அளவுக்கு அழகா இருக்கு. நமக்கு இந்த மாதிரி அவுட் ஸ்டேஷன் போகும்போது ஹைவேலே போனோம்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்த அந்த சமாதானம் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ரோடுங்களில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா இன்னொரு இடத்துல எல்லாம் அங்கே நான் சரியாக வீடியோ கவர் பண்ணல, மயிலுங்க நிறைய மயிலுங்க விளையாடிட்டு பார்த்தேன். ஒரு பக்கம் மங்கீஸ், குரங்குங்க, இதெல்லாம் ஒரு நல்லபடியாக இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த வழி முழுக்கவே அப்படிதான் இருக்குது பாருங்க, ஆலமரம் விழுது நல்லா இருக்குது. முன்னாடி டிராவல் பண்ணுறவங்களும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இந்த மாதிரி கருவுலலாம் கேர்ஃபுல்லாக தான் கருவு பண்ணணும். பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க இதை. இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மேலே இருக்கிற மரங்கள் இதுங்கெல்லாம் பார்த்தா கூட கொஞ்சம் பயம் வரும் நமக்கு. ஏன்னா நம்ம வண்டி கண்டெய்னர் இருக்கிறதுனால மேலே தட்டிடுமோன்ற ஒரு பயம் நமக்கு. அதனால் ஒதுங்கி போயிடுறது, கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போயிட்டு போகலாம். அந்த மாதிரி ரோடு வழி முழுக்கவே நல்லா இருக்குது, அழகாக இருக்குது ரோடு பார்க்குறதுக்கு. அதில் குறை சொல்கிறதுக்கே இல்லை ரோடு. இந்த பாருங்க, இதெல்லாம் நினச்சா பார்க்கலாம் நான் இந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஹைவேல வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்க முடியுமான்னு தெரியாது. இந்த ரோட்ல வந்ததுனால நமக்கு உண்மையிலே ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. இந்த ட்ரிப் வந்து கொஞ்சம் நமக்கு கஷ்டம் தெரியாமல் இருந்தது. நாமுத்து பஸ்ஸு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு பொதுவாகவே கிராமன்றது ரொம்ப பிடிக்கும். கிராமத்தில் வாழ முடியாமல் நம்ம வந்துட்டு வேறு இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். போதிய வேலை வாய்ப்புகள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அங்கே பற்றாக்குறை. அதனால் வேறு இடத்துல நம்ம வெளி மாநிலங்களில் வாழ வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு ஏற்படுது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோடுங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி தான் 2 பக்கம் இதை கடந்தோன்னே ஏரிக்கரை உள்ள ஏதோ காட்டு உள்ள சிக்மங்களூர், கூர்கு, கேரளா பக்கம்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் நல்ல சூப்பராக இருக்குது. இந்த காட் செக்ஷனில் வந்ததுக்கே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு மைண்டு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நம்ம திரும்பி அந்த டிராஃபிக்கில் பெங்களூர் போய் கஷ்டப்படுறதுக்கு ஒரு ரிஃப்ரெஷ் கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இருந்து லெஃப்ட் எடுத்து வந்ததுனால
அது ஒரு நமக்கு ஒரு இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தது. பட் எனக்கு யாரோ சொல்லி தான் இந்த ரோட்டில் போங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன். வரும்போது கொஞ்சம் பயம் இருந்தது, இந்த ரோட்டில் போனோன்னா போய் மாட்டிக்கிறோமோ, எங்கன்னா எசுக்கு பசங்களாக போய் மாட்டிக்கிறோமோன்ற பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம பயங்கரமாக சூப்பராக இருக்குது ரோடு. அந்த என்விரான்மெண்ட்டு, அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குது. உண்மையிலே இந்த ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஸோ மக்களே, ஃபைனலாக நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு நான் நிறையா தடவை டும்கூருக்கு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு தடவை கூட நான் ட்ராவல் பண்ணதில்லை. ஏன்னா இப்போ வந்த ரூட் அவ்வளோ நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வழியில் வரும்போது சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலுமே கூட பெருசாக எந்த அசம்பாவிதமும் நடக்காமல், எங்கே வழி மாறி போயிடாமல் சேஃபாக வந்து லொக்கேஷனுக்கு சேர்ந்துட்டோம். இதுதான் நம்ம அன்லோட் பண்ண போகிற இடம். ஆல்ரெடி வேற ஒரு கோடன் காமிச்சாங்க. அங்கே பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு பைப் சாம்ராஜ்யமே இருந்தது. பட் அவங்க அங்கே அன்லோட் பண்ண விடலை, நேராக இங்கே அனுப்பிட்டாங்க. இங்கே வந்துட்டு அன்லோடிங் பாயிண்ட் இதுதான் சொல்லி கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எதுக்காக உங்கள் சேனல் நாங்கள் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு vlog பண்ணும்போது நிறைய விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதே போல் நான் நிறைய இடங்களுக்கு போவேன், நிறைய இடங்களை புதுசாக காட்டுவேன். அதில் சில புதுமையான விஷயங்களும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலும் க்ரோத் ஆகும். சேனல் க்ரோத் ஆகிறதுக்காக தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணுது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.